சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். அங்கே இருக்கக்கூடியது எச்சிபி முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மாநில அரசு ஒத்துழைப்பு. ஆனால் இந்தியா முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகரிப்பதற்கு யார் பொறுப்பு? அதுக்கு மற்றவர் மீது பணிபோடுவதற்கு பேர் மோடி பார்க்கலாவா என்பதை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஏன்னா இந்தியா கூட இன்றைக்கு இருக்குது. அது ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, அதே போல வடகிழக்கு மாநிலங்கள் போன்றவர்களெல்லாம் அவை பயிர் செய்யப்படுகின்றன என்கின்ற தகவல்கள் இருக்கின்றன. ஆனால் தமிழ்நாட்டின் மீது இன்றைக்கு பறிபோட்டால் தமிழக மக்கள் மீது தேர்தலுக்காக இன்றைக்கு பறிபோடுகிற செயலை ஒன்றிய அரசு செய்தால் நிச்சயமாக தமிழக மக்கள் ஏமாறிவிட்டு பொறுத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது நாடறிந்த ஒன்றாகும். அதேபோல 26,000 கோடி ரூபாய் மதிப்பில் இருக்கக்கூடிய ஹெராயின் போன்ற பொருட்கள் எல்லாம் நம்ம குஜராத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை, அது ரயில்வே நிலையம், விமான நிலையம், துறைமுகங்கள் இவற்றையெல்லாம் நம்ம தனியாருக்கு தாரைவார்க்கின்றோம். அரசாங்கத்தினுடைய படத்திலே இருக்கப்படுகின்றன. அவையெல்லாம் தனியாருக்கு தாரைவார்க்கப்பட்டு விட்டால் கட்டுப்பாடு யார் இடத்தில் இருக்கும்? தனியார் இடத்திலே தானே இருக்கும். எனவே தான் தனியார் மையத்தை எதிர்க்கின்றோம். ஏர் இந்தியா அரசாங்கம் அன்றைக்கு அவங்க வாங்கினாங்க, அன்றைய அரசு வாங்கியது. ஆனால் இன்றைய அரசு அவங்களுக்கே திருப்பி கொடுக்குது. இதற்கு பேர் மோடி பார்முலாவா அல்லது மோடி அரசியலா, மோடி இசமா என்பது அவர்கள் தான் விளக்க வேண்டும். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இதையெல்லாம் மக்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் விவரம் வேண்டும் என்றால் நாங்கள் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். 2019 11,418 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. 20 15,144 கிலோ, 21 20,431, 22 28,381 கிலோ, 23 23,364 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை வழக்கு விவரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் 2022 2016 வழக்குகள் போடப்பட்ட, அதாவது அந்த விசாரணைக்கு வந்த வழக்குகள், பழைய வழக்கெல்லாம் இருக்கு. அன்றைக்கு வந்த வழக்குகள் 2,416. அதில் 1,916 வழக்குகள் 80% தண்டனை பெற்றிருக்கின்றன. 498 வழக்குகள் விடுதலையாக இருக்கின்றன. 2023 பொறுத்த வரைக்கும் 3,567 வழக்குகள் விசாரணைக்கு எடுக்கப்பட்டன. அதில் 2,988 வழக்குகளுக்கு தண்டனை பெற்று தரப்பட்டிருக்கிறது, கன்விக்ஷன். அதே போல 579 விடுதலை, அதுவும் 84% கன்விக்ஷன் ரேஷியோ. எனவே அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் தடை செய்வதிலேயும் அவர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதிலேயும் எந்த விதமான தயக்கமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு காட்டுவது கிடையாது. ஏனென்று சொன்னால் வருங்கால சந்ததியினுடைய வாழ்வை போதைப்பொருள் பாழாக்கிவிடும் என்பதற்காக அது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே முழு கவனத்தையும் செலுத்தி முழு சக்தியையும் செலுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள 14 பேரா? தமிழ்நாட்டில் போதைப்பொருள் புழக்கத்தை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 2016 வழக்குகள் பதியப்பட்டிருப்பதாகவும், மேலும் குஜராத்தில் தான் அதிக அளவிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது என்பதும் குறிப்பிட்டு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடத்தில் பேசியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம். விஜயலட்சுமி செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர், நெடுங்குன்றம் துணைத் தலைவர், மணிகண்டன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மண்டல தலைவர், ஆனந்தராஜ் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியுடைய SC/ST பிரிவு மாவட்ட துணைத் தலைவர், ராஜா என்கிற வசூல் ராஜா காஞ்சிபுரம் மாவட்ட பாஜக இளைஞர் நலன் அபிவிருத்தி பிரிவு செயலாளர், குமார் என்கிற குணசீலன் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர், மணிகண்டன் திருச்சி பாஜக உறுப்பினர், லிவிங்கோ அடைக்கல்ராஜ் பெரம்பலூர் மாவட்ட பாஜக முன்னாள் செயலாளர், சிதம்பரம் என்கிற குட்டி தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட பாஜக துணைத் தலைவர், ராஜா என்கிற சூரக்கோட்டை ராஜா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விவசாய பிரிவினுடைய மாநில செயலாளர். இது எங்களது குறித்த தகவல் காவல்துறையிடமிருந்து. சத்யா என்கிற சத்யராஜ் பாஜக உறுப்பினர், காசிராஜன் என்கிற காசி மதுரை நகர பாஜக இளைஞர் பிரிவு செயலாளர்.
அதாவது 14 பேர் அவங்க NDPS ஆக்ட்ல கைதானது. வேற யாருக்கு எதுவும் கேட்கணும்னா கேட்க. அது தேர்தலுக்காக வேண்டிய சும்மா கண்துடைப்பு வேலை, நிதியெல்லாம் ஒதுக்கல, ஒன்றும் பண்ணல, வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேர்தலுக்கு தேர்தல் எய்ம்ஸ் வரும், தேர்தல் முடிஞ்சாலும் எய்ம்ஸ் போயிடும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அது ஒரு பழிவாங்கப்படுறதுக்கு உச்சகட்டம்னு சொல்ல நம்மளால முடியும். ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர் இன்றைக்கு அங்கே அவருக்கு காரணத்தால் அதை பற்றி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் நிச்சயமாக அவர் மீது குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே அவர் பிணையில் வந்து விடுவார் என்று எதிர்பார்த்தோம். இல்லை, சார்ஜ் ஷீட் போட்டாங்க. செந்தில் பாலாஜியினுடைய அமைச்சர் பதவி நீக்கப்பட்டிருக்கிறது தவிர அவர் வந்து எம்எல்ஏவை தான் நீடித்துட்டு இருக்காங்க. எம்எல்ஏ வந்து நீடிக்கலாம், எம்எல்ஏ நீடிப்பது, அமைச்சர் பதவியிலே அவர் நீடிக்கலாம். அவர் தான் ராஜினாமா செய்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவரை ராஜினாமா செய்ய சொல்லவில்லை. அவர் தொடர்ந்து அமைச்சராக இருப்பார் என்று சொன்னார். அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் அவர் வந்து ராஜினாமா பண்ணார். அவராக அந்த பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காரு. அவர் எம்எல்ஏவாக நீடிக்கிறதுக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டால் தான் ஒருவர் எம்எல்ஏவாக இருக்க முடியாத தவிர, குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுவதால் ஒருவர் வந்து எம்எல்ஏவாக நீடிக்க முடியாது என்கின்ற பழக்கம் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏவாக நீடிக்கலாம். திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை காலியானதாக அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியை காலியானதாக அறிவிக்கணும், இன்னும் ஏன் அறிவிக்கிறார்? அதாவது அவர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற மனுவும் அங்கே பெண்டிங்கில் இருக்குது. அதனுடைய இறுதி முடிவு எடுத்த பிறகு தான் அங்கே வந்து அது காலியானதா இல்லை அவர் தொடர்ந்து அமைச்சராக இருப்பதா எம்எல்ஏவாக இருப்பதாங்கிறதெல்லாம் அந்த தண்டனை நிறுத்தி வைப்பு என்று எப்படி ராகுல் காந்தி அவருடைய வழக்கில் தண்டனை நிறுத்தி வைப்பு வந்தவுடன் அவர் மீண்டும் எம்பியாக அறிவிக்கப்பட்டாரோ அதுபோல் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்பதற்காக காத்திருக்கிறோம். கொல்கத்தாவில் ஒரு நீதிபதி வந்து ரிசைன் பண்ணிட்டு அது அவருடைய விருப்பம். அதை நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீதிபதியாக இருந்து செயலாற்ற வேண்டிய ஒருவர் நான் போய் சேர்றேன்னு சொன்னால் அதை நம்ம என்ன திறக்க முடியும்? போதைப்பொருளுக்கு எதிரான ஒரு இயக்கம், அதாவது மக்கள் இயக்கமாக அதை வந்து மாற்றணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அண்ணாமலை அவர் கட்சியில் போதைப்பொருள் நடமாட்டத்தை அவர் கட்சியில் இருக்கவங்களை கொண்டு தடுக்கட்டும், குஜராத்தில் தடுக்கட்டும், அவங்க ஆளுகின்ற மாநிலங்களில் வந்து போதைப்பொருளை முதல்ல தடுக்கட்டும், டெல்லியில் வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் டெல்லி போலீஸ் இருக்குது, அதை தடுக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து மக்கள் இயக்கமாக மாற்றுறதா இல்லையாங்கிறது பார்க்கலாம். இந்தியா பூரா அதை மாற்றுறதுக்கான முயற்சியை செய்யட்டும். இந்தியாவில் அவங்க தான் இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க. அதாவது அவருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாமே தவிர திமுகவுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்கள் எங்களுடைய நோக்கமே அதை தடுக்க வேண்டும், அந்த நடமாட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர அதை அனுமதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய தலைவருடைய நோக்கமே கிடையாது. எனவே அது அண்ணாமலைக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு அவர் தகவல் சொல்லாமல் இருப்பது தவறு. அவர் ஒரு முன்னாள் IPS ஆஃபீஸர், தகவல் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் ஜாபர் சாதிக்கு வந்து ஏற்கனவே வழக்கு அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, அதுவும் போதைப்பொருள் சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து அண்ணாமலை ஒரு கோடிட்டு காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவில் வந்து அவருக்கு அதுக்கு பிறகு ஒரு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது கட்சியில் சேர்ற போது அவருடைய யாருக்கு என்ன குற்ற பின்னணியெல்லாம் பார்த்து சேர்க்கறது கிடையாது, நம்ம வந்து பார்க்க முடியாது. ஆனால் அவர் வந்து ஜெயிலில் இருந்தாரோ ஒரு கேஸ் போட்டாலோ உடனடியாக அவர்களையெல்லாம் நாங்கள் நீக்கி விடுவோம். குற்ற பின்னணியுடையவர்களை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அவசியம் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கிடையாது. ஆமாம், அதாங்க இல்லம் தேடி கல்வி என்கிற திட்டத்தை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் அந்த விஜயபாஸ்கர் இல்லம் தேடி குட்கான்னு சொல்லி நேற்று பேசியிருக்கிறாரு. அவர் மீது வழக்கு இருக்கிறத மறந்துட்டு பேசியிருக்காரு. அவர் இல்லம் தேடி எல்லாரும் போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இது 10 வருஷத்துக்கு முன்னால் பயிரிடப்பட்ட டேட்டாவில் நாங்கள் வாங்கிக்கல. இன்றைய நிலையில் கஞ்சா பயிரிடாத மாநிலம் தமிழ்நாடு.
அது சட்டமன்றம் வர்றபோது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை பற்றி முடிவு செய்வாங்க. அது பற்றி பார்த்துக்கலாம். வேறு எதுவும் கிடையாதுல்ல? ஓகே. நாகர்கோவிலில் திமுக அலுவலகத்தில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களிடத்தில் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.